அக்கோ அங்க வந்து வேலவே 7ஆம் நம்பர் வீடு மாதா தெரு அப்படின்னு சொன்னா கரெக்டா சொல்லுவாங்களா? ஆமையா, இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? இல்லக்கா, நீங்களும் நாங்களும் ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கோம். அந்த போஸ்ட் அடிச்சது யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு உடனே தகவல் சொல்லலாம்ல. ஆமா ஆமா, சரி நான் வச்சிடுறேன். சிக்கிட்டான். ஏலே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டியா? அத்தான் எழுதி முடிச்சதா. அட்ரஸ் மட்டுமா அந்த அம்மா சொல்லுச்சு. மேப் போட்ட மாதிரி வீட்டுக்கு வழியே தானே சொல்லி கொடுத்துச்சு. இந்தாண்ணா. ஏலே இனி நிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை தூக்கி அவனை உடனே போய் ஜீப் பண்ணி சொல்லு. வண்டி எடுங்க. சீக்கிரம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். தூக்கு அவனை. சார் என் புருஷனை விட்டுருங்க சார். நீ வரல தப்பு பண்ணிருக்க மாட்டார் சார். விடுங்க சார். சொன்ன கேளுங்க சார். அவர் எதுவும் தப்பு பண்ண மாட்டார் சார். சார் சொன்ன கேளுங்க சார். அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டார் சார். ஹலோ மேடம். நான் வேலை வீட்டுக்கு போயிட்டு தான் மேடம். குரு, நிலைமையோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியலையா? யாராவது இந்த நேரத்துக்கு முத்துப்பாண்டிக்கு தகவல் கொடுத்திருந்தா அவன் போய் முதல்ல அந்த வேலனை தூக்கிடுவான். அதுக்கு முன்னாடி நீ தூக்கணும். ஓகே மேடம், தூக்கிடலாம் மேடம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா தான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் போ குரு. டிராபிக் வயலேஷனை பத்திலாம் கவலைப்படாத. சரிங்க மேடம். நமக்கு அந்த வேலன் கஸ்டடிக்கு வந்தாகணும். அவ்வளவுதான். சீக்கிரம். ஓகே மேடம். சார் எங்கம்மா வேலை? அவனை கூப்பிடுமா, நான் உடனே கூட்டிட்டு போவேன். 4 பேர் வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். தூக்கிட்டு போயிட்டாங்க? ஆமா சார். என்னம்மா சொல்ற? யாருன்னே தெரியல சார். அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க சார். குரு, தூக்கிட்டியா? மேடம் சாரி மேடம். சாரியா? என்னாச்சு? முத்துப்பாண்டி முந்திட்டான் மேடம். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே வேலனை தூக்கிட்டு போயிட்டான் மேடம். அப்படின்னா அக்யூஸ்ட் முத்துப்பாண்டி கஸ்டடியில இருக்கானா? கண்டிப்பா அங்கதான் இருக்கணும் மேடம். ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு போவான். யூ இடியட்! அக்யூஸ்ட வேகமா தூக்க தெரியல. நீல என்னையா போலீஸ்? வேஸ்ட் ஃபெலோ. எப்படி அவன் ஸ்டேஷனுக்கு தான் வந்தாகணும். நீ உடனே ஸ்டேஷனுக்கு வா. மேடம் அங்க வந்து என்ன பண்றது மேடம்? அக்யூஸ்ட் கிட்ட அந்த முத்துப்பாண்டி ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்குள்ள நாம அதை தடுத்தாகணும். சீக்கிரம். என்ன நடந்ததுன்னு சொல்லல. இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி கொண்டே விடுவேன். உண்மையை சொல்லு. நீ தானே எடுத்து பையில போட்ட. போகும்போது சார் விடுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணவே இல்லை சார். சார் நான் எதுவும் பண்ணலங்கறல்ல. உள்ள தள்ளுங்க சார். மச்சான் இந்த ஸ்டேஷன் ஏற்கனவே பெரிய பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சார் உண்மையா சொல்லு சார். நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை சார். ஓ முப்படாதே. சரி சார். சொல்லு சொல்லு சொல்லு. ஊத்துல. சரி சார். சார் வேணாம் சார். ஊத்துல. சார் எனக்கு தெரியாது. சொல்லு. தெரியாது சார். போ, சீக்கிரமா போ. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார், அனுப்பிட்டீங்களா? ஓகே சார், உடனே நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி பஸ் கம்பெனி கிட்ட நான் பேசினேக்கா. வந்துருச்சு பாரு. இந்த அதை பாரு. ஏ பாண்டி, அவன் அடிக்கிறது நிறுத்திட்டு வா. என்னல செஞ்ச தப்ப அவனே ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. கையும் களவுமா பொடி போட்டுட்டான். மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சியே. அந்த பஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கிறத
நீ பார்க்காம விட்டுட்டியே பாவம். என்னடி சொல்லுதா? பஸ்ல சிசிடிவி கேமரா இருந்துச்சா? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த காலத்துல எல்லா பஸ்லயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்களே, அதே மாதிரி இந்த பஸ்லயும் இருக்குமான்னு. அதனால்தான் சிவபாலன் கிட்ட சொல்லி பஸ் கண்டக்டரை விசாரிக்க சொன்னேன். அவங்க சிசிடிவி இருக்கணும்னு சொன்னதோட நிப்பாட்டிட்டாங்க. இந்த பிக்காளி பையன் உன்னோட பேக்ல அந்த செயினை போட்ட ஃபுட்டேஜையும் கட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டாங்க. அண்ணா, உன் மொபைலுக்கும் அனுப்பியிருக்கேன், எடுத்து பாரு. வீரா, இத பாரு. ஏ ஃப்ராடு, உன்ன மாதிரி திருட்டு பசங்களை பிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பஸ்ல கூட சிசிடிவி கேமராவெல்லாம் மாட்டிருக்காங்க. இனிமே நீ வாக்குமூலம் தர வேண்டாம், தப்பிக்கவும் முடியாது. இல்ல மொட்டை, நீ நல்லா மாட்டிக்கிட்டட இன்னைக்கு. இருக்கு உனக்கு, வா. நல்ல வேலை பார்த்துருக்கால, இது ஒன்றும் போதும் இவனை உள்ள தூக்கி போடுறதுக்கு. இந்த பாருல, உன் பேர் வேலை தானே, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டு நீயா வாக்குமூலம் கொடுத்துரு. இல்லைன்னு வையி, ஏற்கனவே இங்க 2 மர்டர் கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. 2த்தையும் நீ தான் மண்ணு கேஸ் அவன் மேல போட்டேன்னு வையி, ஆயுசுக்கும் உள்ள இருக்கணும். What is this? இந்த பொண்ணை யார் வெளியில விட்டது? இது யாரு? இவனை எதுக்கு உள்ள உட்கார வச்சிருக்க? விஷயம் ரொம்ப சிம்பிள் மேடம். இந்த ஆளு தான் அந்த பொண்ணோட நகையை திருடி அந்த பழியை இவன் மேல போடுறதுக்காக இவன் பேக்ல போட்டிருக்கான். இப்ப கையும் களவுமா சிக்கி இருக்கா. அதான் மேடம் இவனை தூக்கி உள்ள போட்டு அந்த பொண்ணை வெளியே விட்டுருக்கோம். What nonsense! உங்க உறவுக்கார பொண்ணுனா என்ன வேணாலும் செய்வீங்களா? இவன் தான் செயினை உள்ள போட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யாராவது சாட்சி சொன்னாங்களா? அவங்கள கூட்டிட்டு வாங்க. நீங்க போலீஸ், நீங்க யார வேணாலும் மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். I want evidence. எங்க எவிடன்ஸ்? மேடம், எவிடன்ஸ் இல்லாம எப்படி மேடம் விடுவாங்க? Who are you? என்ன மேடம், எங்களை தெரியலையா? 2 நாள் முன்னாடி கூட நகைக்கடை வாசல்ல பார்த்தோமே உங்க மகனோட. I'm டாக்டர் பரணி சண்முகம், ஆல்சோ கோவிலோட தர்மகத்தா, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட தங்கச்சி, ஊரு பிரசிடென்ட் சண்முகத்தோட வைஃப், இந்த பொண்ணோட அண்ணி. போதுமா? நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஸ்டேஷனுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? என்ன முத்துப்பாண்டி, குடும்பத்தையே ஸ்டேஷன்ல உட்கார வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? எவிடன்ஸே இல்லாம கேஸ க்ளோஸ் பண்ண பாக்குறீங்களா? ஹலோ மேடம், மேடம் அவசரப்படாதீங்க. எவிடன்ஸ் இருக்கு மேடம். இந்த திருடன் இருக்கானே வேலன், சத்தமே இல்லாம ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம், நம்மள யாரும் பிடிக்க முடியாதுன்னு தைரியமா இருந்துட்டான். இல்லையா வேலன்? இவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியல. வீராவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேரு சண்முகம். அவன் தான் தங்கச்சிங்களுக்காக வானத்தையே வில்லா வளைச்சிருவான்னு இவனுக்கு தெரியாம போச்சு. அதனால்தான் மாட்டிக்கிட்டான். மேடம், நீங்க கேட்ட எவிடன்ஸ் இதோ பஸ்ல எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இதெல்லாம் இதுல இருக்கு, நீங்களே பாருங்க. மேடம், ஆதாரமும் செக்யூரிச்சு, அக்யூஸ்டும் வந்து சரண்டர் ஆயிட்டான். கேஸ் சால்வ்டு மேடம். என்ன வேலை, நீ தானே வந்து சரண்டர் ஆன? ஆமா, ஆமாமா. மேடம், நான் தப்பு பண்ணலன்னு கிளியரா ப்ரூவ் பண்ணியாச்சு மேடம். கேஸ் என் மேல இல்ல, தப்பு பண்ண இந்த திருட மேலதான்.
ஸோ நான் நாளையில இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஓகே, எவிடன்ஸ் இருக்கு, நீ தப்பு பண்ணல. ஆல் தி பெஸ்ட். இவன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அந்த ஃபைலை என் டேபிளுக்கு கொண்டு வா. ஷோ மேடம். அப்புறம் எனிவே கேஸை இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சதுக்கு கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேடம். ஐ வில் மீட் யூ டுமாரோ. என்னாச்சு? எதுவும் பேச மாட்டேங்கிற? காஃபி போடவா? குரு, நீயாவது சொல்லுப்பா, என்ன நடந்துச்சு? நீ போய் யூனிஃபார்மை மாத்திட்டு வா வைஜெயந்தி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். குரு, என்னதான் நடந்தது? ஏன் இவ இவ்வளவு கோவமா இருக்கா? அது அந்த பொண்ணு வீரலட்சுமி தப்பிச்சிட்டாமா. அவ மேல திருட்டு பழி தப்பா போட்டிருக்குன்னு நிரூபிச்சிட்டா. எப்படி வைஜெயந்தி? எல்லா ஏற்பாடையும் நீ பக்காவா தானே பண்ணி இருந்த. முட்டாள நம்பி திட்டம் போட்டா இப்படி தோத்து போய் தாமா இருக்கணும். எப்படிமா அவளை தப்பிக்க விட்டீங்க? அவ அங்க இழிச்சுக்கிட்டு இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரா. பாக்க எனக்கு வயிறு எரியுதுமா. டேய் கௌதம், தம்பி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க தம்பி. இப்பதான் வாய முடியா? நீங்க ரெண்டு பேரும் தோத்துட்டீங்கல்ல. ஒரு பொம்பளை பொண்ணு முன்னாடி தோத்து போயிருக்கீங்கல்ல. என் முன்னாடி வந்து பேச உங்களுக்கு கேவலமா இல்ல? அவ நடு தெருவுல வச்சு என்ன மன்னிப்பு கேட்க வச்சிருக்கா. நான் யாரு? கௌதம். மெட்ராஸ்ல கேள்வி கேட்க ஆளே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கவன். ஆனா இங்க திருச்செந்தூர்ல அத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினாலே நான் சும்மாவே விட மாட்டேன். தம்பி கொஞ்சம் பொறுமையா. மூஞ்ச பேத்துற போறேன். உங்க ரெண்டு பேரையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நானே இறங்குறேன், இப்பவே இறங்குறேன். தம்பி என்னப்பா இது? அது டிபார்ட்மெண்ட் கணுப்பா, கொடுப்பா. விளையாடாத, கொடுப்பா. தம்பி பக்கத்துல வந்தா சுற்றுவேன். மேடம் என்ன மேடம் இவர் எப்படி பண்றாரு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த வீரலட்சுமியை உடனே போய் போட்டு தள்ளணும். தம்பி வேண்டாம், சொல்றதை கேளுங்க. இருங்க, சொன்னா கேளுங்க. கண்ணை கொடுங்க தம்பி. வேண்டாம், சொல்றதை கேளுங்க தம்பி. தம்பி தம்பி விட்டுங்க. வேண்டாம் வேண்டாம், அந்த டிபார்ட்மெண்ட் கண்ணு விளையாடாதீங்க. வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என்னை விட பெரிய ஆளா நீ? தோத்து போனது நீ இல்ல, நான். இதுக்கு மேல இது உன்னோட பிரச்சனை இல்ல, என்னோட பிரச்சனை. இத நான் சும்மா விட போறதில்ல. உண்மையான வைஜெயந்தி யாருன்னு அவளுக்கு புரிய வைப்பேன். இனிமே டியூட்டில இருக்க ஒவ்வொரு நாளும் அவ நரகத்தை தான் அனுபவிப்பா. ஏண்டா போலீஸ் வேலைக்கு ஆசைப்பட்டோன்னு நினைச்சு அவளை நான் கதற வைப்பேன். குரு மேடம், அவ எந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறா? வீரபாண்டி பட்டணம் மேடம். அங்க டியூட்டி இன்ஸ்பெக்டர் யாரோ உடனே அவங்கள என்ன வந்து பார்க்க சொல்லு. அந்த வீராவுக்கு முத நாளே மறக்க முடியாத தண்டனையை தரணும். சீக்கிரம். ஓகே மேடம், கண்டிப்பா. ஆமா, அந்த
அந்த லேடி கடைசி வரைக்கும் நம்பவே முடியாதுன்னு எதுக்காக அவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க? மேலதிகாரிங்கனாலே அப்படித்தான், எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது. ஆனா வீரா விஷயத்துல மேடத்தை எதிர்த்து பேசினா இல்லையா, அவங்க பையனை கனிகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா இல்லையா, அந்த கோவமா கூட இருக்கலாம். வேற என்னத்த சொல்ல? இல்லை, அதுக்குன்னு ஒரு அயோக்கிய பையனை கண்டுபிடிச்சு கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். அதை பார்த்து கூட அந்த அம்மா கத்தனா என்னல அர்த்தம்? நல்ல வேலைண்ணே, பரணி அந்த பஸ்ல சிசிடிவி கேமரா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. அந்த ஃபுட்டேஜ் இல்லனா ஏஎஸ்பி மேடம் நம்பியிருக்கவே மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, கோர்ட்ல கூட நம்ப வைக்க முடியாது. எப்பவுமே எவிடன்ஸ் தான் நமக்கு கேஸ ஜெயிச்சு கொடுக்கும். அந்த அக்யூஸ்ட் வாக்குமூலமே கொடுத்திருந்தாலும் எவிடன்ஸ் தான் கோர்ட்ல ஜெயிக்கும். நீ என்ன டாக்டரா இல்ல வக்கீலா? சும்மா பாயிண்டா டான் அடிச்சிட்டு இருக்கிய. எங்க ஸ்டேஷன்ல இருந்து வீரபாண்டி பட்டணம் ஸ்டேஷனுக்கு போய் சர்டிபிகேட் எல்லாம் காட்டி கிளியர்னு வந்தாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு எஸ்ஐயா போய் பதவி ஏற்க போறேன். என் மவ எஸ்ஐ ஆனதை நினைக்கிறப்ப எனக்கு எம்பிட்டு பெருமையா இருக்கு தெரியுமா? கங்க்ராட்ஸ் வீரா, உனக்கு இருந்த ஒரே சிக்கலும் இல்லன்னு ஆயிடுச்சு. இனிமே நீ டியூட்டில ஜாயின் பண்ண எந்த பிரச்சனையும் இல்ல. மேடம் போஸ்ட். டாக்டர்மா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குமா? அப்படியா? என்னது, உனக்கும் ரெஜிஸ்டர் போஸ்டா? நீயும் இன்ஸ்பெக்டர் ஆக போவதியா பரணி? ஏண்டி, ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்தாலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானா? இங்க கொடு. இல்லை, அதுல என்ன வந்திருக்கு? அட, விசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஜுகேஷன் விசா. மாமா, பரணி அமெரிக்கா போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அமெரிக்காக்குள்ள வரலான்னு அந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருச்சு. என்னாச்சு? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, யாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. பரணி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது. அமெரிக்காலாம் போற, பெரிய படிப்பெல்லாம் படிக்க போகுத, அதுவும் நீ ஆசைப்பட்ட படிப்பு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா தாண்டி இருக்கு. ஆனா நீ அமெரிக்கா போறத நினைச்சதும் மனசு அப்படியே படபடன்னு வருதுடி. ஏ லூசு, நான் என்ன நிரந்தரமாவா விட்டு போறேன்? 2 வருஷம், கூட 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன், மிஞ்சி போனா 3 வருஷம் தானே. ஏய், 3 வருஷம்ன்றதுனா சின்ன விஷயமா? பின்ன படிக்கணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. 3 வருஷம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். மைனி, இன்னும் 3 வருஷத்துல நான் காலேஜே போயிடுவேன். நீங்க இல்லைன்னா எப்படி மைனி நான் படிப்பேன்? என்னடி நீங்க எல்லாரும் விட்டுட்டு போற மாதிரியே பேசுறீங்க. இங்க பாருங்க, அங்க வருஷம் சம்மர் லீவு 6 வாரத்துக்கு வரும். லீவுக்கு நான் வந்துட்டு தான் இருக்க போறேன். உங்களை பார்க்காம இருக்க போறேனா? இதெல்லாம் சும்மா சமாதானம் தான்ட்டு. நீ இல்லாத வீட எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாரு, நீ அமெரிக்கா போய் படிக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. திடீர்னு 3 வருஷம் நீங்க இருக்க மாட்டேன்னு நினைச்சா எனக்கே ஒரு மாதிரியா தாமல வருது. டேய், நீயுமாடா? ஆமா, நானும் மனுஷன் தானே. ஒன்னாவே பிறந்தோம், ஒன்னாவே வளர்ந்தோம். ஆனா நீ ஆசைப்பட்ட அண்ணனா நான் இல்லையே. இப்பதான் நான் உனக்கு பிடிச்ச அண்ணனா மாறி ஏதோ நல்லது செஞ்சிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து அமெரிக்கா போறேன்னு சொல்லுத. உண்மையிலேயே மனசு கஷ்டமா தாமல இருக்கு. இது டெம்பரரி தான்டா. 3 வருஷம் 36 மாசம், அவ்வளவுதான். பரணி, நீ உங்க அம்மைக்கு நல்ல மகளா இருந்திருக்க. உன்கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு நல்ல டாக்டரா இருந்திருக்க. ஏன் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருந்திருக்க. அவ்வளவுயா? இந்த இருக்கானே இதே இடத்துல வேற எந்த பொண்ணாவது இருந்தா இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமா? இப்ப கடைசி பாயிண்ட் சொன்னீங்களே, அது ரொம்ப கரெக்ட் மாமா.
அதெல்லாம் இருக்கட்டும் தா. எங்க எல்லாருக்கும் நீ பார்த்து பார்த்து செஞ்ச. உனக்கு தாய் மாமனா நான் எதுவுமே செய்யலையத்தா. சொல்லுத்தா, உனக்கு நான் என்ன செய்யணும்? இனிமே செய்யணுமா? அதான் எனக்காக ரொம்ப பெரிய விஷயத்த நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்கல்ல. யாரு? நானா? நான் என்ன செஞ்சேன்? பின்ன என் பேச்ச கேட்டு கொஞ்ச நெஞ்ச குடிச்சிட்டு இருந்தீங்களே, அந்த குடியை விட்டுட்டீங்கல்ல. அதுவே நீங்க எனக்காக செஞ்ச பெரிய காரியம் மாமா. ஏத்தா, அது நீ எனக்காக செஞ்சது. நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலையே. நீ அமெரிக்கா போறதுக்குள்ள நான் உனக்கு எதையாவது வாங்கி தரணும். உனக்கு என்ன வேணும் கேளு. உங்க சக்திக்கு உட்பட்டு நீங்க பாசமா என்ன வாங்கி தந்தாலும் நான் வாங்கிக்குவேன் மாமா. ஹலோ பிரசிடென்ட் சார், உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இல்ல என்னவோ இப்பவே போற மாதிரி ஆளாளுக்கு வசனமா பேசிட்டு இருக்காவல. அதான் எதுக்குன்னு தெரியல. எதுக்கு இந்த பிரியாவிடை நிகழ்ச்சி? இப்ப மனசுல இருக்கிறத பேசுறாங்க. ஓ மனசுல ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் மனசுல இருக்கு. ஒரு வேளை நீ போகும்போது. என்ன சொன்ன? ஒரு வேளையா? நான் நிச்சயம் போயே தீருவேன். ஒரு வேளை நீ அமெரிக்காவுக்கு போனீனா, நீ போற அன்னைக்கு என் மனசுல என்ன தோணுதோ அன்னைக்கு அந்த வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு. இப்ப போய் பைக்க தொடக்கிதே. 10 நாள் ஆச்சு தொடச்சு. பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கு. இல்லை, நீ போய் தண்ணி எடுத்துரு. சரிண்ணா. ஏத்தா, அவனை உடுத்தா அவன் புத்திய பத்தி உனக்கு தெரியாதா? நீ அந்த காகிதத்தை கொண்டு போய் பத்திரமா முதல்ல உள்ள வை.